150 ரூபா கொடுத்தாங்க. 3 புத்தகம் 150 ரூபா. கொழும்புல பெட்டாவில் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிக்க கொழும்புல நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறி இருக்கீங்க. நேற்று தான் இந்த யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு கிலோ 50 ரூபா தான் விற்கிறேன். டிஸ்கவுண்ட் கம்பு கேக். வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு புத்தக கடை தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மலிவு விலையில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்ற இந்த புத்தக கடை தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். எங்கேண்டா இது யாழ்ப்பாணத்தில் வந்து மந்திக பகுதியில் இருக்குது. சரியோ, இங்கே பார்த்தீங்கன்னா மந்தி ஆஸ்பத்திரி சந்தி. சரியோ, ஆஸ்பத்திரி சந்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மந்திக சந்திக்கு பக்கத்து தான் இந்த கடை போட்டிருக்கு. இது நடமாடம் புத்தக கடை. இப்போ இவர் அண்ணா தான் வந்து புத்தக கடையை நடத்துகிறார். அனுராதபுரத்தில் தம்புத்தேகம் என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு புத்தக கடை தான் நடமாடும் புத்தக கடையாக இங்கே போடப்பட்டிருக்கு. சரி, இந்த வீதி ஓரத்தில் போடப்பட்டிருக்கு. நான் ரோட்டால் போன டைமில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா என்று போட்டிருந்தது. அப்போ நான் பார்த்தோம், இது வந்து அதிகமானது கதை புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. நடமாடும் புத்தக கடை என்ற ரீதியில் அண்ணா சொன்னார் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் தான் இந்த இடத்துல போடப்படுவான். நாளண்டைக்கு வேறு பிரதேசத்துக்கு போடுவினோம், அதாவது கிளிநொச்சி பிரதேசத்துக்கு போடும். விரும்பினாங்கள், அதாவது நீங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா இது வாங்கலாம். வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்கள். நான் ஸ்ரீதான். ஸ்ரீ, எங்கே இருக்கிறேன் நீங்கள்? நான் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அனுராதபுரம். நேற்று கிளிநொச்சிக்கு. நேற்று கிளிநொச்சி. நாளைக்கு யாழ்ப்பாணம் போடுவீங்க? நாளைக்கு யாழ்ப்பாணம் இன்றைக்கு தான். இங்கே தான் ரூமில் தான் நிற்கிறேன். இங்கேயா? பருத்துத்துறை. புத்தகங்கள் வந்து எப்படி மக்கள் வாங்கினோமா? நோமல் பிஸ்னஸ் எல்லாம் கடையில் தான் விலை கூடமானே, இதுக்கு தான் விலை குறைவு. கடையில் தான் இது 100 விலை 100 ரூபா புத்தகம் 100 ரூபா தானே, இதுக்குல 50 ரூபா தான் விற்கிறேன். டிஸ்கவுண்ட் எல்லாம் இங்கே வந்து நிறைய சாய்ஸாக மக்கள் விரும்பினதை வாங்கி கொள்ளலாம். மற்ற எல்லா புத்தகத்தையும் நீங்கள் ஒரே அடியாக போடுங்க, ஒரே இடத்துல வச்சுருக்கீங்க. மக்கள் எல்லாம் சின்னாக்களுக்கு, நீசராட்களுக்கு 5, 6, 5ஆம் ஆண்டுக்கு, 4ஆம் ஆண்டுக்கு, 3ஆம் ஆண்டுக்கு எல்லாம் இருக்குது. அதிகமாக இந்த புத்தகம் இதுக்கு ஒரு செக்ஷனுக்கு வரும் தானே, ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷனுக்கு வரும் தானே. நாளைக்கு வேறு செக்ஷனுக்கு வரும் புத்தகம். ஒரு நாளைக்கு கொழும்புக்கு வரும் சாமான். அதுதான் கொழும்புல தான் ஓனர் இருக்கு. வேனில் வந்து இதுக்கு எல்லாம் மொத்தமாக செக்ஷனுக்கு அது 200 ஐட்டம் இருக்குன்னு. 200 250 ரூபா ஐட்டம் இருக்கு. 200 பிரிவுகளில் புத்தகங்கள். டோட்டலாக எல்லா புத்தகம் சேர்த்தா எல்லாம் எண்ணிக்கை வந்து ஒரு 2000 புத்தகம் வருமே. ஒவ்வொரு ஏரியாவில் நான் நேற்று தான் இந்த யாழ்ப்பாணத்தில் கச்சேரிக்கு முன்னுக்கு. இதுக்கு வரவில்லை தான் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்தாங்க. 3 புத்தகம் 150 ரூபா. நடமாடம் புத்தக கடையில் நாங்கள் பெரிய இங்கேன்னா 3 விலை இருக்குது.
பாருங்க இதில் இது சிங்கள புத்தகங்கள். இப்போ பெரும்பாலான நாங்களும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ கொழும்பில் பஸ்ஸில் போனால் கொழும்பு பெட்டாவுக்கே இப்படியான புத்தகங்கள் கடும் விலையில் இருக்கும். சரி, அப்போ நீங்கள் இங்கே வந்தால் குறிப்பிட்ட விலையில் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் இது நடமாடும் ஒரு புத்தக கடை என்று தான் சொல்லலாம். ஏண்டா இதில் என்ன இது கலர் அதிகமாக எல்லாம் வந்து சிறுவர்களுக்கான அந்த வந்து இந்த படங்களை பார்த்து வரணும் போய்ட்டு சரியா ஒவ்வொரு பேரும் இருக்குது. பார்ப்போம் 1 hour சொல்லி கேட்போமா. பெருக்கல் வழிபாட்டு கொடுத்தாங்க. இந்த கடையை நடத்துகிறவர் வந்து இது ஒரு நடமாடும் கடையாக தான் நடத்திக்கிறாங்க. சரியோ, இப்போ ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருப்பினோம். இன்றைக்கு இங்கே மந்தியில் இருக்குது. இப்போ நாளைக்கும் இருப்பாராம். அப்போ நாளாண்டைக்கு நான் வேறு இடத்துல கிளிநொச்சி பக்கம் போயிருப்பார் போல் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விருப்பம் வேண்டாம், சாரி வாங்குறதுக்கு விருப்பம் வேண்டாம், வந்து வாங்கி கொள்ளலாம். சரி, அங்காளம் கொஞ்சம் போய் பார்ப்போமா. காட்டுருக்கா? சரி பார்ப்போம். நாங்கள் இதை எடுத்துகிட்டு அண்ணாவோட வந்து கதைப்போமா. நான் எடுத்த புத்தகங்களிலே 3 புத்தகம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்ணத்தை பூச்சியுடன் வடிவாங்க. இது வேறுங்க, இது கலர் பண்ணுறது. இது சின்னாக்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 3 புத்தகம் சேர்த்து 150 ரூபா. அதில் அது போட்டுருக்கு. 3 புத்தகம் 150 ரூபா. மற்றதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையிலே இருக்குது. இது கலகும் பூனை கதை புத்தாங்க. பார்த்தோம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன கதை புத்தாங்கலாம். இது மற்றது பார்த்தீங்கன்னா இது கலர் பண்ணுறது. பழங்கள் இந்த கலர் பாருங்க. அப்படிப்பழம், மாம்பழம் இது வந்து சின்ன கலர் கொடுக்க நல்லா இருக்கும். அது அந்த கலர் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக கலர் பண்ணுவேன். இந்த 3ம் 150 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகம் அடுக்கி இருக்குது. இதில் எது எடுத்தாலும் 150 தானே. இதில் எல்லாம் இப்போ 3 மொழியிலையும் இருக்குது. இதில் இங்கிலீஷ், இது இங்கிலீஷ், இது தமிழ், மற்ற சிங்களமும் இருக்குது பாருங்கள். இந்த புத்தகங்கள்லாம் சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் 3லேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த புத்தகமாக இருக்குது. விசிட்டிங் கார்டு வந்துருக்கிற சிறில் புக் ஷாப். கம்மனா கம்பு கேட்கும். நான் இன்றைக்கு புத்தகங்களெல்லாம் வாங்கிட்டேன். நீங்களும் புத்தகங்கள் வாங்க விருப்பம் பண்ணால் வந்து வாங்குங்க. சரியா, 2 பேரும் நின்று சேர்ந்து நடத்தினா சரியா. நன்றியா.